ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, யார் இடம் வாங்கினாலும் சரிங்க, வாங்கக்கூடிய இடத்துல பஸ் ஸ்டாப் இருக்கா, பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, காலேஜ் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு சில பேர் இல்லை பல பேர் வந்து அது மாதிரி தான் பார்த்து வந்து இடம் வாங்குவாங்க. அப்படி அந்த இடத்துல வாங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து டெவலப்மெண்ட் ஆகும், சீக்கிரமே வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து இது வரைக்கும் எல்லாமே அப்படி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு நல்ல அருமையான இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துல 2 ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் இருக்குதுங்க. ஜஸ்ட்டு இப்போ சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 இல்லை 150 மீட்டருக்குள்ள தாங்க இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது. அதெல்லாம் சரிப்பா, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவில் எவ்வளோ இடம்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. நான் சொல்கிறதுக்கு நல்லா கேட்டுங்க. சென்னை பாடி சரவணோட ஃப்ளைஓவர் இருக்கு இல்லைங்களா, பாடி ஃப்ளைஓவர், அதுலேருந்து நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வில்லிவாக்கம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 to 150 மீட்டர் தாங்க இருக்கும். அருமையான ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 20 அடி. இந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 24 அடிங்க. இந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24க்கு 49ங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தோட டோட்டல் ஏரியா மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 1176 சதுர அடிங்க. பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த 49 அடி சொன்னேன் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 48 ஒரு 2 அடி மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரெண்ட் வரும். 1176 சதுர அடி வந்து ஆஸ் பர் டாக்குமெண்ட்டில் இருக்குது, பட்டாலே அதாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான இடம். இதை விட இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு தாங்க இருக்கும். ஆனால் 20 அடி ரோடாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப டீசெண்டான சிஎம்டிஏ அப்ரூவ்டு உள்ள இடம் தாங்க இப்போ நம்ம சேல்ஸ்க்கு வந்திருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தாராளமாக வந்து பேங்க் லோன்லேருந்து எலிஜிபிலிட்டி, பேங்க் லோன் கொடுப்பாங்க. பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம சொல்கிறோம். இந்த இடத்தோட விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தின் உரிமையாளர் சொன்ன விலை வந்து 1,75,00,000 சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்துட்டு வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயோ வில்லிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயோ வந்து லேண்ட் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ வந்து நம்ம வந்து போக மாட்டோம். எப்போவுமே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போடுறது கிடையாதுங்க, டைரெக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு அந்த ஏரியாவில் இடம் வாங்க நினைக்கிறவங்க இம்மிடியட்டாக ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் இடத்த பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சு வரோம், இடத்த கூட்டி வந்து காட்டுவாங்க. இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம், ஓனர்கிட்ட ரேட்டை உட்காந்து பேசுங்க. ஆனால் அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட சொன்னது என்னென்னா 1,75,00,000 அப்படிங்கிற ரேட் வந்து ஃபைனல் கிடையாது. ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து ரேட்டை குறைச்சிக்கலாம், ரொம்ப வந்து நெகோசியேட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இம்மிடியட்டாக பத்திரம் பதிவு பண்ணுறவங்களுக்கு தான் நாங்கள் நல்ல ரேட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இந்த பதிவு கேட்குறவங்க தயவுசெய்து நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி உங்களுக்கு ரேட்டு ஃபைனல் ஆச்சுன்னா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய லீகல் அட்வைஸரை கொடுங்க, லீகல் பார்க்கட்டும். லீகல் பார்த்துட்டு உங்களுடைய லீகல் அட்வைசர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு வில்லங்கமே இல்லை, தாராளமாக வந்து இந்த இடத்த வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு இம்மிடியட்டாக டிலே பண்ணாமல் பத்திரம் பதிவு பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப அருமையான இடங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தால் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் சரி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனும் சரி ஜஸ்ட் அதுலேருந்து 150 மீட்டர் தாங்க இருக்கும் அதிகபட்சமே டிஸ்டன்ஸு. அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.